ஹையஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா ஈத்தர்நெட் கேபிளில் உங்கள் பிசி வந்து கனெக்ட் ஆகாட்டி எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுற பற்றி போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை. எப்படி நம்ம சால்வ் பண்ணி இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிட்டு சிஎம்டி டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எஸ்ஹெச் ஸ்பேஸ் ஐஎன்டி ஸ்பேஸ் ஐபி ஸ்பேஸ் ரீசெட் ஸ்பேஸ் சி கோலன் பேக்வேர்ட் ஸ்லாஷ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டைப் பண்ணிட்டு லாக் டாட் டிஎக்ஸ்டி டைப் பண்ணி என்டர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எஸ்ஹெச் ஸ்பேஸ் வின்சாக் ஸ்பேஸ் ரீசெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் டிஎன்எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். என்ட்ரு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சால்வ் ஆகிருக்கும், ஒரு சில பேருக்கு சால்வ் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சர்ச் பார் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆனது வந்து காட்டும் உங்களுக்கு, ஆனால் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகாது. கேபிள் கனெக்ட் ஆனது மட்டும் நம்மளுக்கு வந்து காட்டும். சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஈத்தர்நெட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா IPv4 அது மாதிரி இருக்குமோ அதை வந்து நம்ம வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் IPv4 ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு யூஸ் த ஃபாலோவிங் ஐபி அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிங்க. 192.168.167 கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.1 அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா 8888 கீழே வந்து பார்த்திங்கன்னா 8.8.4.4 வந்து என்ட்ரு பண்ணிட்டு வேலிட் செட்டிங் அப்பான் எக்ஸிட் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்டர் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை த ஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பார் ஓப்பன் பண்ணிட்டு டிவைஸ் மேனேஜர் வந்து டைப் பண்ணிங்க. டிவைஸ் மேனேஜர் வந்து டைப் பண்ணிட்டு டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் அடாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ளூடூத் ஒய்ஃபை எல்லாமே வந்து காட்டுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் எப்படி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து செலக்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரியல்டெக் ஜிபிஇ ஃபேமிலி கண்ட்ரோல்னு இருக்கா, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி திரும்பி வந்து கொண்டாந்துடலாம். ஆக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகேவா, இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகட்டி லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும், ஃபுல்லாக வந்து அப்டேட் ஆகாமல் அந்த எரர் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் அப்டேட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபைல்கிட்ட இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து 2 ஃபைலை அன்இன்ஸ்டால் பண்ணனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி ஈத்தர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணால் இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை கைஸ்.